ஹிந்தி திணிப்புக்கு எதிரா படம் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு, கருணாநிதி திணிப்பு படம் எடுத்து வச்சிருக்காங்க. மக்கள் நாங்க தான் இப்ப போராடணும், கருணாநிதி திணிப்புக்கு எதிர்த்து. டிஎம்கே உங்க ஃபேமிலிய ப்ரமோட் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்தீங்க. இப்ப வந்து ஒரு ஃபுல் படமே எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இதுல வேற, நான் ஜனநாயகன் கூட தான் கிளாஷ் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நின்னுட்டு இருந்தாங்க பராசக்தி டீம். ஆனா, ஜனநாயகன் சென்சார் இஷ்யூனால ரிலீஸ் ஆகாம போனதுனால, பராசக்திய வந்து சோலோவா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் சோலோவா ரிலீஸ் ஆகியுமே படம் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் விஜய் ஃபேன்ஸ் தான் ஒரு குரூப் சொல்லிட்டு திரியுது. அதெல்லாம் கிடையாது. படத்துல வந்து கன்டென்ட் வைஸ் எதுவுமே இல்ல. அதனால பொதுமக்களுமே வந்து படத்த புறக்கணிச்சுட்டாங்க. 1930ஸ்லேருந்து 1960ஸ் வரைக்கும் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். அத பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட கோர். பட் படம் பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிந்தி எதிர்ப்பு சீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க தான் வருது. பட் அதுவுமே இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு உண்மை சம்பவத்த பேஸ் பண்ணி படம் எடுக்கிறீங்கன்னா, அப்ப என்ன நடந்ததோ அத வந்து எக்ஸாக்ட்டா தத்ரூபமா எடுக்கணும். பட் இந்த டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த படத்த அவங்களோட அரசியலுக்கு ஏத்த மாரி வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டாங்க. படத்தோட எசன்ஸே போயிருச்சு. அப்புறம் எப்படி படம் ஓடும்? படத்துல லேக் ஆகுறதே வந்து இந்த ரொமான்ஸ் சீன்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்துக்கும் கதைக்கும் சம்மந்தமே இல்லாம இந்த ரொமான்ஸ் சீன்ஸ வந்து உள்ள வேணும்னே திணிச்ச மாரி இருக்கு. அது இந்த கதைக்கு தேவையில்லாதது அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. இல்ல நான் இந்த சீன்ஸ் எல்லாம் வச்சே தீருவேன் அப்படின்னா, அத கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காவாவது வச்சிருக்கலாம். படத்திலே வந்து ரொம்ப போரிங்கா இருக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் தானே அந்த ஹிந்திய எதிர்த்து போராடியிருக்காங்க. அப்போ அத அதர் லாங்குவேஜ்ல டப் பண்ணாலும், ரீமேக் பண்ணாலும், அத தமிழ் மக்கள் ஹிந்திய எதிர்த்து போராடின மாரி தானே வரணும். ஆனா, இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, தெலுங்குல வந்து தெலுங்கு மக்கள் போராடின மாரி, மலையாளத்துல வந்து கேரள மக்கள் போராடின மாரி எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப எனக்கு புரியல. ஹிந்தில ரீமேக் பண்ணா, ஹிந்தி மக்கள் வந்து ஹிந்திக்கு எதிரா போராடின மாரி எடுப்பாங்களா? இதெல்லாம் டோட்டலா சென்ஸ்லெஸ்ஸா இருக்கு. இன்னொரு காமெடி என்னன்னா, இந்த படத்துல கருணாநிதி கேமியோ ஒண்ணு வருது. அத வந்து ஆக்சுவலா அவங்க மாஸா இருக்கும்னு நெனச்சு வச்சிருப்பாங்க போல. காதலர் தினம் கவுண்டமணி மண்ட மாரி வச்சுட்டு ஒருத்தன கூப்ட்டு வந்திருக்காங்க கருணாநிதின்னு. உங்க தாத்தா நீங்க பார்க்கலாம். எங்களுக்கு என்ன தலைவிதியா அதெல்லாம் பார்க்கணும்னு? சரி கருணாநிதிய காமிச்சீங்க ஓகே. அந்த காலகட்டத்துல வாழ்ந்த முக்கியமான தலைவர்கள் 2 பேர் இருக்காங்க. எம்ஜிஆரும், காமராஜரும். அவங்கள ஏன் வந்து படத்துல இன்க்ளூட் பண்ணவே இல்ல? இத வச்சு தான் சொல்றோம், உங்க அரசியலுக்கு தேவையான மாரி படத்த மாடிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு. இன்னொன்னு இது வந்து ஒரு மல்டி ஸ்டார் மூவி. ஆனா, இதுல வந்து இவங்க சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்க. ஹைப் குடுத்தாங்க. அது ஏன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அத வந்து விஜய் அண்ணாக்கு எதிரா ஒரு பிம்பத்த வந்து கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அத பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி, அதர்வாலாம் ஏற்கனவே நெறைய நல்ல படங்கள் குடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, அதர்வாவோட பரதேசி படத்துல வந்து அவர் அந்த டஃப்பான கேரக்டரா வந்து நல்லாவே பண்ணியிருப்பாரு. ஸோ, இத வந்து எஸ்கே படம்னே சொல்ல முடியாது. இது வந்து ஒரு மல்டி ஸ்டார் மூவின்னு தான் சொல்லணும். இன்னொன்னு எஸ்கேவ கம்பேர் பண்ணும்போது, ஜெயம் ரவியோட ஆக்டிங் வந்து இந்த படத்துல நல்லா இருக்குது அப்படிங்கிற மாரி ரிவ்யூ வந்திருக்கு. இந்த படத்துல ஜெயம் ரவி வில்லனா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து இவர் இல்லாம கதை இல்ல அப்படிங்கிற மாரி தான் இருக்குதாம். ஜெயம் ரவி, அதர்வா மாரி சீனியர் ஆக்டர்ஸ் இருக்கும்போது, எஸ்கேவ மட்டும் ஸ்பெஷலா ப்ரமோட் பண்ணது ரொம்ப தப்பான விஷயம். அவங்களோட அரசியலுக்காக எஸ்கேவ யூஸ் பண்ணி கடைசியில வந்து அவர தான் பலியாடாக்கியிருக்காங்க இதுல. இந்த படத்தோட டிரெக்டர், ஹீரோயின், சில ஆக்டர்ஸ், புரொடியூசர் எல்லாருமே வந்து தெலுங்கு தான். இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ காப்பாத்துற மூவி எடுத்தாங்கன்னா, அது எந்த லெவல்ல இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் நடிக்கிறவங்களையாவது தமிழ்நாட்டுக்காரங்களா போட்டுருக்கலாம். தெலுங்குல இருந்து ஒரு நியூ ஃபேஸ ஹீரோயினா கூட்டிட்டு வரதுக்கு பதிலா, தமிழ்நாடுலே வந்து எவ்ளோ பேர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்காவது வாய்ப்பு குடுத்துருக்கலாம். இதுல கூட தமிழ்நாடுக்கு பிரிஃபரன்ஸ் குடுக்க முடியாத நீங்க, தமிழ காப்பாத்துற ஒரு படம் எடுத்திருக்கீங்க. இந்த படத்துல இந்திரா காந்தியும் கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க. முன்ன பின்ன இவங்க வந்து இந்திரா காந்திய பார்த்துருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்க்ரீன்ல இருக்கிறவங்களுக்கும் இந்திரா காந்திக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்பியரன்ஸ மட்டும் இப்படி காமிக்கல. இந்திரா காந்தியோட கேரக்டரையுமே வந்து நெகட்டிவா தான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, காங்கிரஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இப்ப கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பீரியட் மூவி. ஸோ அந்த காலகட்டத்துல பார்க்கும்போது ஹிந்திய திணிச்சது வந்து காங்கிரஸ் தான். இப்போ டிஎம்கே காங்கிரஸ் கூட தான் கூட்டணியில இருக்காங்க. ஏற்கனவே காங்கிரஸ் இப்பவோ அப்பவோன்னு இருக்காங்க டிஎம்கேல இருந்து வெளிய வர்றதுக்கு. இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கோல்டு வாரே போயிட்டுருக்கு. படம் ஒரு மல்டி ஸ்டார் படமா இருந்தாலும், இந்த மொத்த படத்தையும் சிவகார்த்திகேயன வச்சு தான் உருட்டிட்டு இருந்தாங்க. அப்போ இதுல வேற லெவல்ல இவர் நடிச்சிருக்காரு போல அப்படின்னு பார்த்தனா, இவரோட ப்ரீவியஸ் படத்த கம்பேர் பண்ணும்போது, இதுல அவர் நடிச்சது வந்து நல்லாவே இல்லன்னு தான் சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயனும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாம். டிஎம்கே பின்னாடி இருக்குன்னு ஓவரா ஆடுனா இப்படித்தான். டோட்டலா இந்த பராசக்தி படம் வந்து ஒரு டிசாஸ்டர் ஆயிருக்கு. இதுக்கு நெறைய காரணங்கள் இருந்தாலும், இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, படம் நல்லா இல்ல. அது ஒண்ணு. இன்னொன்னு டிஎம்கே கவர்மெண்ட் மேல இருக்கிற அதிருப்தி. இது எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பராசக்தி படத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு.